இன்றைக்கு பெண்கள் பல வகையான சுரண்டல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எல்லார் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். அரசு இதை மிகவும் துல்லியமாக இதுக்கான சட்டங்களை உருவாக்கி பெண்களை மதிப்பளித்து பெண்களை கௌரவமான ஒரு நாட்டு பிரஜையாக வாழ விட வேண்டும் என்றுதான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிழமைக்குள்ளே பாலியல் வன்கொடுமைக்கு எங்கள் அந்த 3 பெண்கள் முகம் கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று மனநோயான ஒரு பெண், ஒன்று டாக்டர், ஒன்று எங்கண்ட தற்கொலைக்கு முகம் கொடுத்திருக்கிறார் எங்கண்ட டிஎஸ். ஆகவே எங்கண்ட பெண்கள் திரும்ப திரும்ப வன்முறைகளுக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் பார்த்தீங்களா பாலியல் வன்கொடுமை, பாலியல் சுரண்டல், பொது போக்குவரத்து, வேலைத்தலங்கள், எங்கெல்லாம் பெண்கள் சரிந்து வாழ்கிறார்களோ அங்கு எங்கெல்லாம் குடும்பம் தொடக்கம் வழி நாடு வரைக்கும் எங்களது பெண்கள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சுரண்டல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். எங்களது இந்த நாட்டை பொறுத்தமல்லையே நாங்கள் 52% பெண்கள் வாழ்கின்றோம். எங்கள பெண்களின் மதிப்பும் கௌரவமும் மிகவும் துல்லியமாக அரசு எங்களை கௌரவமாக பார்க்க வேண்டும் என்பதே எங்களை இந்த போராட்டத்தின் முக்கியமான கருப்பொருளாக இருக்கின்றது. சுரண்டலுக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கு மௌனத்தை கிளப்போம் என்ற துணிப்பொருளில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இது சார்ந்த சகல அமைப்புகளும் இதை செவிசாய்த்து எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை முன்வைத்து பெண்கள் கௌரவமாக மதிக்கப்பட வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும் என்ற இந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லாரும் நன்றி கடனாக எங்களை இந்த சமூகத்திலே வாழ விட வேண்டும். எங்கண்ட உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து எங்களை உரிமைகளோடும் உணர்வுகளோடும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. கடந்த நாட்களிலே 2 பெண்கள் அனுராதபுர வைத்தியசாலையிலே ஒரு வைத்தியரும் அதே போன்று வெள்ளிப்பளை வைத்தியசாலையில் ஒரு நோயாளரும் பாலியல் வன்புறவுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நபர்களை சட்டத்துறையிலிருந்து கைது செய்திருந்தாலும் எமது முன்னே அனுபவமானது இவ்வாறான வழக்குகள் தட்டி கழிக்கப்பட்டு கொண்டு போகின்றது. அந்த பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை என்பது எமது முன்னே அனுபவமாக இருக்கின்றது. எனவே தான் இந்த போராட்டத்தை இன்று ஒழுங்கு செய்து பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு கண்டனத்தை தெரிவித்து இதற்காக நீதித்துறையும் சட்டவாக்கத்துறையும் இவ்வாறு பெண்களுக்கு எதிரான வன்முறையின் மீது அமைதி காத்து கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை ஊடகங்களுக்கு கூறியும், அதே போன்று இது வைத்தியசாலைக்குள்ளேயே நடந்த விடயம். எனவே இது ஒரு ஆக்குபேஷனல் சேஃப்டி விஷயம், அதாவது வேலைத்தலங்களிலே பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான விஷயம். அதனை பற்றியும் நாங்கள் இன்று எமது கோஷங்களில் எழுப்பியிருக்கின்றோம். அதே போன்று பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் பெண்களுக்கு எதிரான சுரண்டல்கள், குறிப்பாக உழைப்பு சுரண்டல்கள் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது முதல் முறையல்ல நாங்கள் இவ்வாறு எமது எதிர்ப்பை தெரிவிப்பது. பல தசாப்தங்களாக இதே விடயத்தை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எமது பெண்களின் நிலவரம் இன்று வரைக்கும் அதே போன்றுதான் இருக்கின்றது. எனவே இந்த பெண்கள் தினத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமும் இன்றைய தினத்தில் நாங்கள் இதே விடயத்தை கூறிக்கொண்டிருக்கின்றோம். பெண்களுக்கு எதிரான சுரண்டல்கள் முற்றுமுழுதாக ஒழிக்கப்படும் வரைக்கும் எமது சமூகமோ பொருளாதாரத்துறையோ அல்லது அரசியலோ என்றும் மாற்றமடையாது என்ற செய்தியை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான சுரண்டல்கள் யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்திற்கான ஒரு பார்வை, பரிந்துரைகள், அழுத்தங்கள் உள்ளடக்கிய பிரேரணை. பெண்களுக்கு எதிரான பொருளாதார, சமூக, கலாச்சார மற்றும் பாலியல் சுரண்டல்கள் சமுதாயம் முழுவதும் பரவலாக காணப்படுகின்றன. யாழ்ப்பாணம் மற்றும் வடமாகாணத்தில் இதன் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கின்ற நிலையிலே காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் வடக்கில் உள்ள 80% பெண்கள் தமது வேலைத்தலங்களான வர்த்தக வாணிப நிலையங்கள், அனைத்து அரசு தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், தொழிற்சாலைகள், பேரங்காடிகள், கூலி வேலைத்தலங்கள், சுய தொழில் புரியும் தலங்கள், பொது இடங்கள், சமய நிலையங்கள், சகல ஊடக நிலையங்கள் மற்றும் வீடுகளில் அனைத்து சுரண்டல்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றன. இதற்கான நீதி நிர்வாக பொறிமுறைகளுக்குள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளுக்கு அமைய இதற்கான உமது பிரேரணைகளை முன்வைத்து கையொப்பமிட்டு இதனை என்று எமது நிர்வாகத்துறையில் இருந்து கலந்து கொண்ட பிரதிநிதித்துக்கு இந்த ஆவணத்தை, இந்த பிரேரணையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இவ்வாறான வன்முறைகளுக்கு எதிராகவும் சுரண்டலுக்கு எதிராகவும் கேள்விகள் எழுப்புற நேரம் நாங்கள் பெண்கள் ஆண்கள் என்று நபர்களை குறிப்பாக குறித்து கொள்வதை விடுத்து எமது சமூகமானது ஒரு ஆண்மையவாத சிந்தனை கட்டமைப்புக்குள் காணப்படுகின்றது. எனவே ஆண்மையவாத சிந்தனை கட்டமைப்புக்குள் காணப்படுகிற சமூகத்திலே பொதுவாக ஆண்கள் தான் பெண்களை ஒடுக்கின்றார்கள். ஆனால் இந்த சமூக கட்டமைப்புக்குள் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் சில இந்த ஆண்மையவாத கருத்தியல்களும் ஆண் மையவாத கருத்தியல்கள் அவர்களுக்கும் காணப்படுகின்றது. இதனால் கூட
பெண்களை சுரண்டும் சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. எனவே தான் நாங்கள் பொதுவாக இவ்வாறான போராட்டங்களில் ஆண்களுக்கு எதிரான போராட்டம் என்று நாங்கள் கூறுவதில்லை. அதனால் தான் நம்முடன் சேர்ந்து ஆண்களும் போராடுகின்றார்கள். இது ஒரு ஆண் மைய பற்றியாக்கல் கட்டமைப்பு, ஆண் மையவாத கட்டமைப்புக்கு எதிராக இந்த கட்டமைப்பின் மூலம் பெண்களுக்கு வருகின்ற சுரண்டல்கள், குறிப்பாக உழைக்கும் பெண்களுக்கு வருகின்ற சுரண்டல்கள் தொடர்பாக நாங்கள் பேசுகின்றோம், நாங்கள் போராடுகின்றோம், நாங்கள் கதைக்கின்றோம். அதற்கு எதிராகத்தான் நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிறோம். எனவே பெண்களை சுரண்டுகின்றார்கள் என்பதில் நமக்கு எந்த விதமான ஒரு அதிர்ச்சி இல்லை. அது நடக்கின்ற ஒரு விடயம். இவ்வாறான ஒரு சமூக கட்டமைப்புகள் வாழ்கின்ற ஆண்களோ பெண்களோ இவ்வாறான சுரண்டல்களில் ஈடுபடுவார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வணக்கம், நான் ஷாமினி. நான் வெள்ளம சமூக மாற்ற இயக்கத்தில் ஒரு போராளியாக பயணியாக இருக்கிறேன். இன்றைக்கு எங்களோட போராட்டம் பெண்களுக்கு எதிராக இந்த சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் பாலியல் சுரண்டல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு போராட்டமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்குறோம். இன்றைக்கு வடமாகாணத்தில் பல பெண்கள் பல தளங்கள்லையும் வேலைத்தலங்கள், அவங்க வேலை செய்கிற வங்கி வர்த்தக நிறுவனங்கள், சுய வேலை செய்கின்ற இடங்கள், கூலி தொழிற்சாலைகள் எல்லாவற்றிலுமே பொதுவாக ஊடகங்கள், வீடுகள், பணியிடங்கள் எல்லாத்திலையுமே பல வகையான சுரண்டல்களை எதிர்கொள்கிறாங்க. அந்த சுரண்டல்களால் அவங்களுடைய வாழ்க்கை, குடும்பம் எல்லாமே மிகவும் பாதிப்படைந்து நலிவூட்ட நிலைக்கு போய்கொண்டிருக்குது. இந்த பொருளாதார சுரண்டல் அவங்களோட உற்பத்திகளை உள்ளூர் உற்பத்தி என்று சொல்லி அவங்கள நசுங்கடிக்கிற, அவங்களுடைய பெருமானங்களை குறைச்சி மதிப்பிடுற ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அவங்களுக்கு கடனுதவி வழங்குகிற நிறுவனங்கள் பின்னடிக்குது பெண்கள் என்ற காரணத்தினால. அப்படி ஒரு சுரண்டல் நடக்குது. மற்றது சமமான வேலைக்கு சமமான ஊதியம் இல்லை. இதெல்லாம் பெண்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வேலைத்தலங்களில் பாலியல் துன்புறுத்தல்கள், தொல்லைகள், சுரண்டல்கள் பரவலாக நடைபெற்று கொண்டிருக்குது. கலாச்சாரம் என்றேக்க பெண்கள் தான் கலாச்சாரத்தை கட்டி காக்கிற ஒரு பொருளாக, ஒரு போக பொருளாக பெண்கள் பார்க்கப்படுகிறாங்க. பழமவாத சிந்தனைகளை அவங்கள் தான் கடத்துறது, அவங்கள குறைச்சி மதிப்பிடுற ஒரு சிந்தனை இருக்குது. வீடுகளில் தீர்மானம் எடுக்கிற இடங்களில் பெண்கள் இல்லை. அதெல்லாம் பெரிய ஒரு பாரியளவான தாக்கத்தை உண்டுபடுத்துது. அப்போ இந்த விஷயங்கள் ஒரு ஆரோக்கியமான சமூக மாற்றத்தை உண்டு பண்ணாது. அப்போ இதுக்கான தீர்வுகள் என்னென்னு சொல்லி நாங்கள் பார்க்க உண்மையாக இறுக்கமான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். பெண்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற இறுக்கமான சட்டங்கள், இருக்கிற சட்டங்கள், கொள்கைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கூடாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். மற்றது அவேர்னஸ், விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வுகளை கொண்டு வரணும். எல்லாரும் சமூக பொறுப்புள்ளவர்களாக, சிவில் சமூகம் உட்பட எல்லா மக்களும் அமைப்புகளும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும். இதன் மூலம் பெண்களுடைய தேவைகள், மாதவிடாய் கால தேவைகள் எல்லாம் அலட்சியம் செய்யப்படுகிறது சமூகத்தால். பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் சமூகத்தின் அவருடைய தேவைகள் தேவையில்லாத காரணமாக பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் மாற்றியமைக்கப்பட வேணும். நன்றி.